Welcome to the slideshow 3 of the grammar lesson Relative Clauses. I have made this slideshow based on the lesson from Book 3, Volume 2, titled Love My Mother Lanka and All Mankind, which I have compiled. 5, 4, 3, 2, 1, go! Let's get started. Please watch the entire PowerPoint presentation while listening to the narration in all the slides and try to write down the answers in your writing books for the activities or exercises in Book 4, Volume 2, titled Love My Mother Lanka and All Mankind, and check whether your answers are right or wrong by comparing them with the answers given in the section key in the same book, Book 4, Volume 2, and put a tick if right for each of your correct answers and put a cross if wrong against each of your incorrect answers and then do the correction. Well, it's time now for us to start the slideshow 3 of the grammar lesson Relative Clauses. Restrictive versus non-restrictive relative clause. In slideshow 1, I had mentioned in very brief about defining relative clause and non-defining relative clause. ஸ்லைட்ஷோ 1ல மிகச் சுருக்கமாக நான் குறிப்பிட்டிருந்தேன் டிஃபைனிங் relative clause, non-defining relative clause பற்றி. But I had not explained that at length or in detail. அதை நான் விரிவாக விளங்கப்படுத்தி இருக்கவில்லை. இங்கே நாங்கள் கொஞ்சம் அதை விரிவாக பார்ப்போம். ரைட். டிஃபைனிங் relative clause restrictive relative clause ன்னு சொல்லலாம். அதே மாதிரி non-defining relative clause non-restrictive relative clause ன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் டிஃபைனிங் அல்லது ரெஸ்ட்ரிக்டிவ் relative clause பற்றி பார்ப்போம். ரைட். கீழே பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் அந்த லைட் க்ரீனில் இளம் பச்சையில் உள்ளதை விட்டு போட்டுட்டு மற்றதை பார்ப்போம். இப்போ இளம் பச்சையில் உள்ளது வந்து ரிலேட்டிவ் க்ளோஸ் சார்ந்த வாக்கிய பகுதி, மற்றது வந்து மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதி. ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதியை வாசிப்போம். த கா அந்த கா உவஸ் இருந்தது, த மொடல் டி மொடல் டீயாக இருந்தது. இப்போ அந்த கார் மொடல் டீயாக இருந்தது என்று ஒரு ஆள் சொல்கிறாரு. இப்போ கேட்குறவருக்கு விளங்க கஷ்டம், எந்த கார் மொடல் டீயாக இருந்தது என்ற ஒரு கேள்வி ஆகின வார. இப்போ கேட்குறவருக்கு விளங்குறதுக்கு மிக இலகுவாக்குறதுக்கு இந்த இடத்துல ரிலேட்டிவ் க்ளோஸ் சார்ந்த வாக்கிய பகுதியை போடுவார். எப்படி? தட் அது, ஐ திங்க் நான் நினைக்கிற, சேஞ்ச் த வேர்ல்ட் உலகை மாற்றியதாக. இப்போ உலகை மாற்றியதாக நான் கருதக்கூடிய அந்த கார் மொடல் டீயாக இருந்தது அப்படி சொன்னால் கேட்குறவருக்கு விளங்குறதுக்கு மிக இலகுவானதாக இருக்கும். இப்போ வசனத்தின் கருத்தை பூர்த்தியாக்குறதுக்கு அல்லது விளங்குறதுக்கு மிக இலகுவானதாக்குறதுக்கு
ரிலேட்டிவ் க்ளோஸ் சார்ந்த வாக்கிய பகுதி அவசியமெண்டா அப்படியான ரிலேட்டிவ் க்ளோஸ் அப்படிப்பட்ட சார்ந்த வாக்கிய பகுதியை நாங்கள் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ் அல்லது ரெஸ்ட்ரிக்டிவ் ரிலேட்டிவ் க்ளோஸ் என்று சொல்கிறேன். ரைட், இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. மை சிஸ்டர், என்னுடைய சகோதரி, ஒர்க்ஸ் வேலை பார்க்குறா, ஃபார் டொனால்ட் ட்ரம்ப்புக்காக வேலை பார்க்குறா. இப்படி ஒரு ஆள் சொல்கிறாரு. இப்போ கேட்குறவருக்கு தெரியும் இவருக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரிகள் இருக்கிறண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரிகள் 2, 3, 4 சகோதரிகள் என்று வைப்போம். இப்போ கேட்குறவருக்கு தெரியா எந்த சகோதரி என்று, விச் சிஸ்டர், எந்த சகோதரி. அப்போ எந்த சகோதரி என்று சொல்லணும். அப்படி சொன்னாதான் கேட்குறவருக்கு விளங்குறதுக்கு மிக இலகுவானதாக இருக்கும். பாருங்க, இப்போ ஹூ, அவள், லிவ்ஸ், வாழ்ற, இன் நியூயார்க், நியூயார்க்கில். அப்போ நியூயார்க்கில் வசிக்கக்கூடிய எனது சகோதரி டொனால்ட் ட்ரம்ப்புக்காக வேலை பார்க்குறா என்று அந்த ரிலேட்டிவ் க்ளோஸை போட்டு சொன்னால் விளங்குறதுக்கு மிக இலகுவானதாக இருக்குது. எனவே இப்போ வசனத்தின் கருத்தை பூர்த்தியாக்குறதுக்கு அல்லது வசனத்தின் கருத்தை விளங்குறதுக்கு மிக இலகுவானதாக்குறதுக்கு ரிலேட்டிவ் க்ளோஸ் சார்ந்த வாக்கிய பகுதி அவசியமெண்டா அப்படிப்பட்ட ரிலேட்டிவ் க்ளோஸ் வந்து என்ன, டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ் அல்லது ரெஸ்ட்ரிக்டிவ் ரிலேட்டிவ் க்ளோஸ். அடுத்து நாங்கள் நான் ரெஸ்ட்ரிக்டிவ் அல்லது நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸஸ் பற்றி பார்ப்போம். ரைட், இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் அந்த பிங்க் ரோஸ் நிறத்தில் உள்ள மெயின் க்ளோஸை மட்டும் பார்ப்போம். த மொடலிட்டி வாஸ், இருந்தது, த ஃபர்ஸ்ட் எஃபோர்டபிள் கார், முதல்ல எஃபோர்டபிள் காராக இருந்தது. இப்போ எஃபோர்டபிள் என்றால் இன்எக்ஸ்பென்சிவ், விலை உயர்ந்ததல்லாத, அல்லது சீப், மலிவான, அல்லது ரீசனபிளி ப்ரைஸ்ட், நியாயமான விலை கொண்டு, நிறைய பேருக்கு வாங்க முடியுமான, அதான் எஃபோர்டபிள். அப்போ த மொடலிட்டி என்ற ஒரு பேர் அங்கே வந்திருக்குது. மொடலிட்டி என்ற பேர் வந்திருக்குது. அப்போ விளங்குறவருக்கு, கேட்குறவருக்கு விளங்குவதற்கு மிக இலகுவானதாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ரிலேட்டிவ் க்ளோஸ் வராட்டியும் கூட, ரிலேட்டிவ் க்ளோஸ் சார்ந்த வாக்கிய பகுதி வராட்டியும் கூட கேட்குறவருக்கு இந்த வசனத்தின் கருத்தை விளங்குறதுக்கு மிக இலகுவானதாக இருக்குது. நாங்கள் பார்ப்போம், அந்த ரிலேட்டிவ் க்ளோஸை பார்ப்போம். விச், விச்சண்டா எது, இந்த இடத்துல விச்சண்டா அது. விச், அதனை ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி ப்ரொடியூஸ்ட், உற்பத்தி செய்தது, ஃப்ரம் 1908 to 1927, 1908ஆம் ஆண்டிலிருந்து 1927ஆம் ஆண்டு வரை அந்த காலப்பகுதியில் ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி உற்பத்தி செய்த அந்த மொடலிட்டி வந்து முதல்ல நிறைய பேருக்கு வாங்க முடியுமான, விலை அவ்வளவு உயர்ந்ததல்லாத, நியாயமான விலை கொண்ட காராக இருந்தது. இது வந்து இப்போ இந்த இடத்துல ரிலேட்டிவ் க்ளோஸ் வந்து சார்ந்த வாக்கிய பகுதி எது, விச் ஃபோர்ட் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் 1908 to 1927, அதுதான் ரிலேட்டிவ் க்ளோஸ் சார்ந்த வாக்கிய பகுதி. இந்த இடத்துல இந்த ரிலேட்டிவ் க்ளோஸ் வராட்டியும் கூட வசனத்தின் கருத்து விளங்கக்கூடியதாக இருக்குது. எனவே இப்படியான வசனத்தின் கருத்தை பூர்த்தியாக்குறதுக்கு அல்லது வசனத்தின் கருத்தை விளங்குறதுக்கு ரிலேட்டிவ் க்ளோஸ் அவசியம் இல்லாட்டி, அப்படியான ரிலேட்டிவ் க்ளோஸை நாங்கள் நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ் அல்லது நான் ரெஸ்ட்ரிக்டிவ் ரிலேட்டிவ் க்ளோஸ் என்று சொல்கிறேன். ரைட், இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. மை சிஸ்டர், என்னுடைய சகோதரி,
works வேலை பார்க்குற for டொனால்ட் ட்ரம்ப்புக்காக. இப்போ இதில் பாருங்க கீழே implies இதில் மறைமுக அர்த்தம் என்னண்டா that I have only one sister, எனக்கு ஒரே ஒரு சகோதரி மட்டும்தான் இருக்குது, and she lives in New York, அவள் நியூயார்க்கில் வாழ்கிறா. இப்போ இதை ஒரு ஆள் சொல்கிறாரு, கேட்குறவருக்கு தெரியும் என்று வைப்போம், கேட்குறவருக்கு தெரியும், இப்போ சொல்கிறவருக்கு ஒரே ஒரு சகோதரி தான் இருக்கிறண்டு. அப்போ மை சிஸ்டர் ஒர்க்ஸ் ஃபார் டொனால்ட் ட்ரம்ப், என்னுடைய சகோதரி டொனால்ட் ட்ரம்ப்புக்காக வேலை பார்க்குறார் என்று சொன்னால் போதும், கேட்குறவருக்கு வசனத்தின் கருத்து புரிஞ்சிடும், வசனத்தின் கருத்தை விளங்குறதுக்கு கஷ்டம் இல்லை. ஏண்டா கேட்குறவருக்கு தெரியும், இந்த சொல்கிறவருக்கு ஒரே ஒரு சகோதரி தான் இருக்கிறண்டு. எனவே இந்த இடத்துல who lives in New York, நியூயார்க்கில் வாழக்கூடிய என்ற இந்த ரிலேட்டிவ் க்ளோஸ் சார்ந்த வாக்கிய பகுதி அவசியமில்லை. போடலாம், போட்டாப்பில் இல்லை. ரிலேட்டிவ் க்ளோஸ் சார்ந்த வாக்கிய பகுதி வராட்டியும் கூட வசனத்தின் கருத்தை விளங்கக்கூடியதாக இருக்குது, வசனத்தின் கருத்து பூர்த்தியாக இருக்குது. எனவே இப்படிப்பட்ட ரிலேட்டிவ் க்ளோசஸ், இப்படியான சார்ந்த வாக்கிய பகுதிகள் நான் டிஃபைனிங் அல்லது நான் ரெஸ்ட்ரிக்டிவ் ரிலேட்டிவ் க்ளோஸ் ஆகும். ரைட், இந்த நோட்டை பாருங்க. The preceding charts have addressed the most common kind of relative clause called a restrictive or defining relative clause. முந்தி நாங்கள் பார்த்தது ஆக சர்வசாதாரணமாக பாவிக்கப்படக்கூடிய ரிலேட்டிவ் க்ளோஸ். இது வந்து டிஃபைனிங் அல்லது ரெஸ்ட்ரிக்டிவ் ரிலேட்டிவ் க்ளோஸ் அதிகம் பாவிக்கப்படுறது. திஸ் கைண்ட் ஆஃப் க்ளோஸ் ஆன்சர்ஸ் த கொஸ்டின். இந்த மாதிரியான இந்த வகையான வாக்கிய பகுதி அந்த வினாவுக்கு விடையளிக்கிற. எந்த வினா? which one, எந்த உண்டு, எவரு, எது என்ற வினாவுக்கு விடையளிக்கிற இந்த டிஃபைனிங் அல்லது ரெஸ்ட்ரிக்டிவ் ரிலேட்டிவ் க்ளோஸ். It is used to identify one noun, ஒரு பெயர் சொல்ல அடையாளம் காண பயன்படுத்தப்படுகிறது, and distinguish it from other similar nouns, ஏனைய ஒத்த பெயர் சொற்களிலிருந்து அதனை டிஸ்டிங்குவிஷ் வேறுபடுத்தி காட்ட அது பயன்படுத்தப்படுகிறது. The information in the restrictive relative clause is necessary to make the meaning of the sentence clear. வசனத்தின் கருத்தை கிளியர் ஆக்குறதுக்கு, தெளிவாக்குறதுக்கு அவசியமாகிற இந்த டிஃபைனிங் அல்லது ரெஸ்ட்ரிக்டிவ் ரிலேட்டிவ் க்ளோஸில் உள்ள அந்த இன்ஃபர்மேஷன், அந்த தகவல் வசனத்தின் கருத்தை தெளிவாக்குறதுக்கு அவசியம். There is another kind of relative clause called non-restrictive or non-defining relative clause. இன்னொரு வகையான சார்ந்த வாக்கிய பகுதி இருக்குது, அதுதான் non-restrictive அல்லது non-defining relative clause என்று சொல்றது. நாங்கள் மேலே பார்த்தது. This kind of clause, இந்த மாதிரியான வாக்கிய பகுதி adds, சேர்க்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், மேலதிக தகவலை, additional information, மேலதிக தகவலை சேர்க்கிற to the noun you are talking about, நீங்க சொல்லக்கூடிய அந்த பெயர் சொல்லுக்கு மேலதிக தகவலை சேர்க்கிற. ரைட், அடுத்து பாருங்க. The information in the clause is not necessary. இந்த வாக்கிய பகுதியில் உள்ள தகவல் அவசியம் இல்லை. It can be omitted, அது நீக்கப்பட முடியும். போட்டும் சொல்லலாம், போடாமலும் சொல்லலாம். And the meaning of the sentence is still understandable. அந்த வசனத்தின் கருத்து விளங்கக்கூடியதாக இருக்கும். அந்த ரிலேட்டிவ் க்ளோஸ் ஒமிட் பண்ணப்பட்டாலும் கூட, நீக்கப்பட்டாலும் கூட, அப்போதும் கூட விளங்கக்கூடியதாக இருக்கும். These kinds of clauses are less
frequently used. இந்த மாதிரியான வாக்கிய பகுதிகள் கொஞ்சம் குறைவாகத்தான் பாவிக்கப்படுற கொஞ்சம் குறைவாகத்தான் பாவிக்கப்படுற and occur mainly in writing. இப்போ எழுத்து ஆங்கிலத்தில் நிறைய எழுதும் பொழுது இந்த மாதிரியான relative clauses அதிகம் பாவிக்கப்படுற. பேச்சு வழக்கில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். பேச்சு வழக்கிலையும் பாவிக்கிற ஒப்பீட்டு ரீதியில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் பாருங்க, இந்த நான் டிஃபைனிங் அல்லது நான் ரெஸ்ட்ரிக்டிவ் ரிலேட்டிவ் க்ளோஸ் நாங்கள் போடும் பொழுது கமா போடுற. பாருங்க மேலுள்ள ஸ்லைட்ஸை திரும்ப பாருங்க. அந்த நான் டிஃபைனிங் அல்லது நான் ரெஸ்ட்ரிக்டிவ் ரிலேட்டிவ் க்ளோஸை போடக்குள்ள நாங்கள் கமா போட்டிருக்கிற ரெண்டு சைடு நீங்க பாருங்க. ரைட். Non-restrictive relative clauses are used after proper nouns and other specific or unique nouns. இந்த non-defining அல்லது non-restrictive relative clauses வந்து proper nounsக்கு பின்னால பாவிக்கப்படுறது. மேலும் ஏனைய ஸ்பெசிஃபிக்கான யுனிக்கான பேர் சொற்களுக்கு பின்னால பாவிக்கப்படுறது. ப்ராப்பர் நவுன்ஸ்ண்டா சுருக்கமாக சொல்கிறேன்டா, குறிப்பிட்ட ஒரு பொருளுக்கோ இடத்துக்கோ மனிதனுக்கோ உரித்தான பெயர்களை குறிப்பிட்டு காட்டும் பெயர்களை உரித்தான பெயர் சொற்கள் என்று சொல்லலாம். ரைட். மேலும் ஸ்பெசிஃபிக்கண்டா கிளியர்லி டிஃபைன்டு, தெளிவாக வரையறுக்கப்பட்ட, கிளியர்லி ஐடென்டிஃபைடு, தெளிவாக அடையாளம் காணப்பட்ட பெயர் சொற்கள் ஸ்பெசிஃபிக் நவுன்ஸ். அது மாதிரி யுனிக் நவுன்ஸ் என்ன, தனித்துவமான பெயர் சொற்கள், தனித்துவமான ஒன் அண்ட் ஒன்லி. யுனிக்னா அது மாதிரி வேறு இல்லை, தனித்துவமான பெயர் சொற்கள். இவைகளை தொடர்ந்து இந்த நான் ரெஸ்ட்ரிக்டிவ் அல்லது நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோசஸ் பாவிக்கப்படுறது. பாருங்க, மை மதர், என்னுடைய அம்மாண்டா ஒரு ஆளுக்கு ஒரு அம்மா தான், அது அகின அர்த்தம் விளங்குற. அதுக்கு பிறகு வார ஹூ லிவ்ஸ் இன் டெக்சாஸ், டெக்சாஸில் வாழக்கூடிய என்ற இந்த துண்டு வராவிட்டாலும் கூட வசனத்தின் கருத்து விளங்கக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்து பாருங்க, இந்த நான் டிஃபைனிங் அல்லது நான் ரெஸ்ட்ரிக்டிவ் ரிலேட்டிவ் க்ளோஸ் எது இதில்? ஹூ லிவ்ஸ் இன் டெக்சாஸ், டெக்சாஸில் வாழக்கூடிய என்பது. அதுக்கு பாருங்க கமா வந்திருக்குது, முன்னாலேயும் கமா வந்திருக்குது, பின்னாலேயும் கமா வந்திருக்குது. அடுத்து பாருங்க, இந்த மொடல் டி, மொடல் டி என்ற ஒரு பொருளோட பெயர் ஆகின வந்தாச்சு. அப்போ கேட்குறவருக்கு அர்த்தம் புரியக்கூடியதாக விளங்கக்கூடியதாக இருக்குது. இது பொதுவாக இந்த இடையில வார ரிலேட்டிவ் க்ளோஸ் வராட்டியும் வசனத்தின் கருத்து விளங்கக்கூடியதாக இருக்குது. பாருங்க, which Ford produced from 1908 to 1927, 1908ஆம் ஆண்டிலிருந்து 1927ஆம் ஆண்டு வரை ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி உற்பத்தி செய்த என்ற இந்த துண்டு வராட்டியும் கூட வசனத்தின் கருத்து விளங்க முடியுமானதாக இருக்குது. Non-restrictive relative clauses are always offset by commas. Non-defining அல்லது non-restrictive சார்ந்த வாக்கிய பகுதிகள் எப்பொழுதும் கமா மூலமாக வேறாக வைத்து காட்டப்படுகின்றன, வேறாக போட்டு காட்டப்படுற. They can only be used with the pronouns who, whom or which. அப்போ who, whom, which போன்ற பிரதி பெயர் சொற்களோடு தான் இவைகள் பாவிக்கப்படுற. You cannot use that or omit the relative pronoun. அப்போ non-defining அல்லது non-restrictive relative clauses பாவிக்கும் பொழுது அந்த who, whom, which இவற்றுக்கு பதிலாக தட்டை போட முடியாது. அல்லது அந்த who, whom, which இப்படி ரிலேட்டிவ் ப்ரொனவுனை
சார்ந்த பிரதி பெயர் சொல்ல நீக்கவும் முடியாது, ஒமிட் பண்ணவும் முடியாது. கீழே பாருங்க, மை மதர், இதுல வந்திருக்குது தட் லிவ்ஸ் இன் டெக்சாஸ். அது பிழை. ஏன்னா தட் பாவிக்க முடியாது. ஏண்டா இது வந்து ஒரு நான் டிஃபைனிங் நான் ரெஸ்ட்ரிக்டிவ் சார்ந்த வாக்கிய பகுதி. இதில் நாங்கள் ஹூ ஹும் விச்சுக்கு பதிலாக தட் போட முடியாது. ரைட். செல்ஸ் ரியல் எஸ்டேட். அப்போ ரியல் எஸ்டேட்னா என்ன? ரியல் எஸ்டேட் is the property, land, buildings, air rights above the land and underground rights below the land. பாருங்க, சொத்து, நிலம், கட்டிடங்கள், நிலத்துக்கு மேல உள்ள உரிமை, அண்டர்கிரவுண்ட் ரைட்ஸ், நிலத்துக்கு கீழே உள்ள உரிமை, இவைகளை தான் நாங்கள் ரியல் எஸ்டேட் என்று சொல்லலாம். The term real estate means real or physical property. உண்மையான பௌதீக ரீதியான சொத்தை குறிக்குது. அடுத்தது பாருங்க, the model T என்று இருக்குது, which Ford இந்த Ford produced என்று இருக்குது. ஆனால் முன்னுக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பாவிக்கப்பட்டு இல்லை. அப்படி வந்தால் இதுவும் பிழையானது. அதர் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ், ஏனைய சார்ந்த பிரதி பெயர் சொற்கள். ரெஸ்ட்ரிக்டிவ் ரிலேட்டிவ் க்ளோசஸ் அல்லது டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோசஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. ஷீ, அவள், ஈஸ் இருக்கிறா, தி ஆத்தர் அந்த எழுத்தாளராக. அவள் தான் அந்த எழுத்தாளர் என்றா விளங்கி கொள்வது கஷ்டம் கேட்குறவருக்கு. இப்போ வசனம் பூர்த்தி ஆகிறதுக்கு, கருத்து பூர்த்தி ஆகிறதுக்கு அல்லது விளங்குறதுக்கு இலகுவாக்குறதுக்கு ரிலேட்டிவ் க்ளோஸ் அவசியம். அதனால தான் ரெஸ்ட்ரிக்டிவ் அல்லது டிஃபைனிங் சார்ந்த வாக்கிய பகுதி என்று நாங்கள் இதை சொல்றது. இதை whose books have won many awards, அவருடைய புத்தகங்கள் வென்றுள்ளன பல விருதுகளை. இப்போ ஹூஸ்ண்டா வினாக்கள்ல யாருடைய, எவருடைய என்று வரும். இந்த பாடத்தில் ஹூஸ் அண்டக்குள்ள அவனுடைய, அவளுடைய, அவருடைய, அவர்களுடைய அப்படி கருதலாம், அப்படி எடுக்கலாம். அப்போ ஹூஸ் அவளுடைய, புக்ஸ் புத்தகங்கள், ஹேவ் ஒன் வெற்றி பெற்றுள்ளன, வென்றுள்ளன, மெனி அவார்ட்ஸ் பல விருதுகளை. ரைட். இதை இங்கே பாருங்க, ஹூஸ் என்பது என்ன? இந்த இடத்துல அவருடைய, இது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரைட், ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இதை இன்னொரு மாதிரி விளங்கப்படுத்தலாம். whose books have won many awards, யாருடைய புத்தகங்கள் பல விருதுகளை வென்றுள்ளதோ அந்த author, அந்த எழுத்தாளர் அவள்தான். அப்படியும் இதை விளங்கப்படுத்தலாம். ரைட். அடுத்து பாருங்க, it was a time, அது ஒரு நேரமாக இருந்தது. வென்னண்டா எப்பொழுது, இந்த பாடத்தில் வென்னண்டா அப்பொழுது என்று எடுக்கலாம். அப்ப when அப்பொழுது, I didn't have என்னிடம் இருக்கவில்லை, any money எந்த அளவு எந்த பணமும் என்னிடம் இருக்கவில்லை. அப்ப which என்றா எது, டியூரிங், இந்த பாடத்தில் which என்றா அது. அப்ப டியூரிங் which என்றா அந்த நேரத்தில், அந்த காலத்தில், அதுதான் அப்பொழுது. அப்ப டியூரிங் which அந்த நேரத்தில், அந்த காலத்தில், அப்பொழுது என்பதற்கு பதிலாக when என்று பாவிக்கலாம். ரைட். அப்ப whose, when இவைகளெல்லாம் ஏனைய ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸாக இருக்கின்றன. ரைட். அப்ப it was a time when I didn't have any money, என்னிடம் எந்த பணமும் இல்லாத ஒரு நேரமாக அது இருந்தது. அடுத்து பாருங்க, I நான் often அடிக்கடி pass கடந்து செல்ற by the street அந்த தெருவினால். அந்த தெருவினால் நான் அடிக்கடி கடந்து செல்ற என்றா கேட்கிறவருக்கு விளங்க கஷ்டம். அதுக்கு முந்தி
உரிய தகவல்களை வழங்கப்பட்டில்லாட்டி, உரிய தகவல்கள் அந்த கலந்துரையாடல்ல முன்பு வழங்கப்பட்டில்லாட்டி கேட்கிறவருக்கு விளங்க கஷ்டம். ரைட். அப்போ திடீரென்று ஒரு ஆள் அந்த தெரு வழியாக நான் கடந்து செல்ற அடிக்கடி என்றா இந்த புதுசாக ஒரு ஆள் வந்து நின்றா அவருக்கு ஒன்றும் புரியாது. ரைட். எந்த தெருவால அடிக்கடி நான் கடந்து செல்றேன். உவைய என்றா எங்க வினாக்கல்ல. இந்த பாடத்துல உவைய என்றா அங்க. உவைய அங்க யூ யூஸ் டு லிவ் நீங்க வாழ்ந்தீங்க. யூஸ் டு லிவ் முந்தி வாழ்ந்த இப்ப இல்லை. முந்தி ஒன்றை செஞ்ச இப்ப செய்யறதில்ல. அதுக்கு நாங்க யூஸ் டு பாவிக்கிறோம். இப்ப உவைய யூ யூஸ் டு லிவ் நீங்க முந்தி நீங்க வாழ்ந்த அந்த பாதை தெரு வழியாக நான் அடிக்கடி கடந்து செல்றேன். அப்ப where என்றா இந்த இடத்துல அங்கே. ரைட். இதை இன்னொரு மாதிரியும் விளங்கப்படுத்தலாம். where you used to live. எப்படி? எங்க நீ முந்தி வாழ்ந்தாயோ அந்த தெரு வழியாக நான் அடிக்கடி கடந்து செல்றேன். அப்படியும் விளங்கப்படுத்த முடியும். ரைட். இப்ப இந்த இடத்துல where என்றா அங்க என்று இந்த பாடத்துல அர்த்தம் எடுக்கலும். அப்ப அங்கு. கீழே பாருங்க, which என்றா என்ன? எது. இந்த பாடத்துல அது. on which என்றா அதில். அப்ப where அங்கு, on which அதில் அங்கு. அப்ப on whichக்கு பதிலாக where என்று பாவிக்கலாம். அப்ப where என்பதும் ஒரு ஏனைய ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல அடங்குது. ரைட். அடுத்து பாருங்க, ஐ நோ எனக்கு தெரியும், த ரீசன் அந்த காரணம் எனக்கு தெரியும். ரைட். இப்போ ஐ நோ த ரீசன் அந்த காரணம் எனக்கு தெரியும். புதுசாக ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு, அவருக்கு விளங்குமா? என்ன காரணம்னு விளங்குமா? ரைட். சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் வந்து நின்று அவருக்கு விளங்குமா? எனக்கு அந்த காரணம் தெரியும் என்று ஒரு ஆள் சொன்னா, புதுசாக ஒரு ஆள் வந்து நின்றா அவருக்கு விளங்காது. அவருக்கு விளங்கப்படுத்தணும்டா என்ன சொல்லணும்? இங்க பாருங்க, why ஏன் the workers அந்த வேலையாட்கள் went on strike ஸ்ட்ரைக் பண்ணினாங்க, வேலை நிறுத்தம் செஞ்சாங்க. வேலையாட்கள் ஏன் வேலை நிறுத்தம் செஞ்சாங்க என்று காரணம் எனக்கு தெரியும். ரைட். the reason that அது அந்த காரணம் அது. இந்த இடத்துல why the workers went on strike அது வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் அல்லது டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸாக இருக்குது. why என்பதும் இந்த ஏனைய ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்ல அடக்கலாம். நான் ரெஸ்ட்ரிக்டிவ் ரிலேட்டிவ் க்ளோசஸ் பாப்போம். J.K. Rowling, whose books are all best sellers, donates a lot of money to charity. இப்போ J.K. Rowling என்று ப்ராப்பர் நவுன் உரித்தான பெயர் வந்திருக்குது, ஒரு ஆளோட பெயர் வந்திருக்குது. அப்போ அவரை பற்றிய இந்த மேலதிக விளக்கம் அவசியம் இல்லை. போட்டாலும் பில் இல்லை, போடாட்டியும் வசனத்தின் கருத்து விளங்கக்கூடியதாக இருக்குது. எதை பாருங்க, whose books are all best sellers. whose அவருடைய புத்தகங்கள் மிச்சம் விற்கப்படக்கூடியதாக இருக்குது என்ற அந்த ரிலேட்டிவ் க்ளோஸ் வராட்டியும் கூட வசனத்தின் கருத்து தெளிவானதாக இருக்குது. எனவே இதை நாங்கள் நான் ரெஸ்ட்ரிக்டிவ் அல்லது நான் டிஃபைனிங் சார்ந்த வாக்கிய பகுதி என்று சொல்கிறேன். எதை? whose books are all best sellers என்ற அந்த க்ளோஸ் அந்த வாக்கிய பகுதியை அவர் என்ன செய்கிறாரு? டொனேட்ஸ் தர்மமாக அன்பளிப்பாக கொடுக்குறாரு. lot of money நிறைய பணத்தை கொடுக்குறாரு. டு சேரிட்டி தர்மத்துக்கு கொடுக்குறாரு, சேரிட்டிக்கு கொடுக்குறாரு. ரைட். அடுத்து பாருங்க, ஐ கான்ட் பே ரெண்ட் அன்டில் நெக்ஸ்ட் வீக். அடுத்த கிழமை வரையில எனக்கு வந்து வாடகையை செலுத்த முடியாது. இது வசனம் தெளிவானாச்சு. இது வசனத்தின் கருத்து தெளிவு. இது பொதுவான இந்த ரிலேட்டிவ் க்ளோஸ் அவசியம் இல்லை. போடலாம், போடாமலும் இருக்கலாம். இதுக்கு பொதுவான ரிலேட்டிவ் க்ளோஸை போடாட்டியும் கூட வசனத்தின் கருத்து விளங்கக்கூடியதாக இருக்குது. எது?
when அப்பொழுது I get my pay check in the mail. என்னுடைய சம்பள செக் நான் மெயிலில் அப்போ நான் பெறுவன். ரைட், அப்போ அந்த துண்டு போராட்டியும் கூட நெக்ஸ்ட் வீக் கண்டு அடுத்த வாரம் until next week அடுத்த வாரம் வரையில் என்று வந்திருப்பதனால ரிலேட்டிவ் க்ளோஸ் போராட்டியும் கூட வசனத்தின் கருத்து மிக விளங்கக்கூடியதாக இருக்குது. ரைட், அடுத்து பாருங்க, when I visit தாய்பேய். இப்போ தாய்பேய் என்ற பேர் வந்திருக்குது, ஒரு ஊருட இடத்தின் பேர் வந்திருக்குது. அப்போ அதை பற்றிய அந்த மேலதிக விளக்கம் அவசியம் இல்லை. போட்டா பிள்ளைல போராட்டியும் கூட வசனத்தின் கருத்து விளங்கக்கூடியதாக இருக்குது. when I visit தாய்பேய், நான் தாய்பேய் என்ற இடத்த விசிட் பண்ணும் பொழுது, தரிசிக்கும் பொழுது, I make sure நான் உறுதிப்படுத்தி கொள்கிற டு buy some of my favorite tea, எனக்கு விருப்பமான டீ வாங்கிறதுக்கு நான் மேக் ஷுவர் உறுதிப்படுத்தி கொள்கிறேன். ரைட், இதில் பாருங்க, where அங்கு I used to live, நான் வாழ்ந்தேன். அப்போ தாய்பேய் என்ற இடத்துல நான் முந்தி வாழ்ந்தேன். அப்போ அதை சொல்லாட்டியும் கூட where I used to live, நான் அங்கே வாழ்ந்தேன் என்ற அந்த துண்டை நான் போராட்டியும் கூட இந்த வசனத்தின் கருத்து விளங்கக்கூடியதாக இருக்குது. ரைட், இது இன்னொரு மாதிரி விளங்கப்படுத்துறேன்டா. where I used to live, எங்கே நான் வாழ்ந்தோ, முந்தி நான் எங்கே வாழ்ந்தோ அந்த தாய்பேய் என்ற இடத்தை நான் விசிட் பண்ணும் பொழுது நான் மேக் ஷுவர் டு பை சம் ஆஃப் மை ஃபேவரட் டீ, என்ற விருப்பமான டீயை வாங்கிறதுக்கு நான் கொஞ்சம் வாங்கிறதுக்கு நான் உறுதிப்படுத்தி கொள்கிறேன். கீழே பாருங்க, சம் ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் க்ளோசஸ், சில செய்யப்படும் பொருள் சார்ந்த வாக்கிய பகுதிகள் கேன் பிகின் வித் அதர் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ், ஏனைய சார்ந்த பிரதி பெயர் சொற்களோட தொடங்க முடியும். எக்ஸாம்பிள், ஹூஸ், ஹூஸ் என்ற யாருடைய வினாக்கள்ல இந்த பாடத்தில் அவருடைய எடுக்கலாம், அவனுடைய அவளுடைய அப்படி எடுக்கலாம். வென் எப்பொழுது, இங்க அப்பொழுது. where எங்கே, இந்த பாடத்தில் அங்கே என்று கருதலாம், எடுக்கலாம். why ஏன். ரைட், ஏன் என்று. ரைட், முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். இங்க பாருங்க, ஜேகே ரோலிங் whose books are all best sellers. இதில் whose books are all best sellers என்ற நான் டிஃபைனிங் அல்லது நான் ரெஸ்ட்ரிக்டிவ் சார்ந்த வாக்கிய பகுதி இடையில நடுவில் வந்திருக்கிறதால நாங்கள் ரெண்டு பக்கத்திலையும் கமா போடுறோம். தொடங்கக்குள்ளையும் கமா, முடியக்குள்ளையும் கமா. மூன்றாம் வசனத்தை பாருங்க, when I visit தாய்பேய் where I used to live. where I used to live, நான் எங்கே வாழ்ந்தேனோ, அல்லது அங்கே நான் வாழ்ந்தேன். where I used to live, நான் அங்கே நான் வாழ்ந்தேன் என்ற அந்த நான் ரெஸ்ட்ரிக்டிவ் சார்ந்த வாக்கிய பகுதி நாங்கள் போட்டிக்கிறோம். ரெண்டு பக்கத்துக்கும் கமா இருக்குது, அது நடுவில் வந்திருக்கிறதால. இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க, I can't pay rent until next week when I get my paycheck in the mail. இதில் when I get my paycheck in the mail அந்த நான் டிஃபைனிங் நான் ரெஸ்ட்ரிக்டிவ் சார்ந்த வாக்கிய பகுதியை நாங்கள் நடுவில் போட்டிருக்கிறா. இது நடுவில் வந்திருக்குதா, இது வந்து கடைசிக்கு வந்திருக்கு. எனவே நாங்கள் தொடங்க முந்தித்தான் கமா போடுற, கடைசிக்கு ஃபுல் ஸ்டாப் தான் போடுற. ரைட், அந்த மாதிரி ஹூஸ் என்னும் பொழுது வினாக்களில் யாருடைய, எவருடைய என்று நாங்கள் கருதுகிற பாவிக்கிற. இந்த பாடத்தில் ஹூஸ் என்னும் பொழுது யாருடைய என்றும் விளங்கப்படுத்தலாம். நாங்கள் கூடுதலாக விளங்குறதுக்கு ஈஸி என்னண்டா, விளங்குறதுக்கு இலகு என்னண்டா, ஹூஸ் என்றக்குள்ள அவனுடைய, அவளுடைய, அவருடைய, அவர்களுடைய அப்படி எடுத்தால் விளங்குறதுக்கு ஈஸியாக இலகுவானதாக இருக்கும். அது மாதிரி வென்னண்டா எப்பொழுது, இந்த பாடத்தில் அப்பொழுதுன்னு எடுக்கலாம். அந்த நேரத்தில். where எங்கே, இங்க அங்கே. why ஏன் என்று, ஏன் why என்றா ஏன், வினாக்கள்ல ஏன் why, இங்க why என்றக்குள்ள ஏன் என்று, ஏன் என்று அந்த காரணம் ரீசன் அதை குறிக்குது. ரைட், இந்த பாயிண்ட்ஸை பாருங்க.
restrictive relative clauses. Whose shows a possessive relationship between the nouns before and after it. முன்னாலையும் பின்னாலையும் பெயர் சொற்களுக்கு இடையில ஒரு பொசசிவ் ரிலேஷன்ஷிப், ஒரு உரித்து சொந்தத்தை காட்டக்கூடியது தான் இந்த ஹூஸ் என்பது. ஒரு ஆளுக்கு வந்து சொந்தம் உரித்தாவதுன்றதை காட்டுறது. when can be used as a relative pronoun. when என்பது பாவிக்கப்பட முடியும் ஒரு சார்ந்த பிரதி பெயர் சொல்லாக when it follows words like time, month or year. இப்போ நேரம், காலம், மாதம், வருடம் இதுக்கு பின்னால வரும் பொழுது ஒரு சார்ந்த பிரதி பெயர் சொல்லாக when என்பது பாவிக்கப்பட முடியும். அடுத்து பாருங்க, where follows words like place, street, city and situation. இப்போ இடம், தெரு, நகரம், நிலைமை இதை தொடர்ந்து where என்பது பாவிக்கப்பட முடியும். அடுத்து பாருங்க, you can use why after the noun reason. reason காரணம் என்றதுக்கு பின்னால why என்றதை பாவிக்கலாம். கீழே பாருங்க, non restrictive relative clauses சம்பந்தமாக இந்த நோட்டை பாருங்க. whose, when and where can also be used in these clauses. அப்ப இந்த whose, when, where இவைகள் non restrictive non defining relative clausesலையும் பாவிக்கப்பட முடியும். unlike they are using restrictive relative clauses. but defining சார்ந்த வாக்கிய பகுதியில் அதனுடைய அவைகளுடைய பாவனை போல் அல்லாது when and where. இப்போ when and where என்பன சில ஸ்பெசிஃபிக் டைம்ஸுக்கு பின்னால் வரலாம். ஸ்பெசிஃபிக் டைம்ஸ் அல்லது பிளேஸ் நேம்ஸ், இடங்களின் பெயர்கள், இவைகளுக்கு பின்னால இவைகளை தொடர்ந்து வரலாம். உதாரணம் பாருங்க, ஸ்பெசிஃபிக் டைம்ஸ் என்ன? ஸ்பெசிஃபிக்கண்டா கிளியர்லி டிஃபைன்டு, தெளிவாக வரையறுக்கப்பட்ட, கிளியர்லி ஐடென்டிஃபைடு, தெளிவாக அடையாளம் காணப்பட்ட. உதாரணம் லாஸ்ட் சம்மர், போன கோடகாலத்தில். அது மாதிரி பிளேஸ் நேம்ஸ், இடங்களின் பெயர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் தாய்பேய் அண்ட் ரைட். Well, that's all we have for you in this PowerPoint presentation. May God bless you all. And thank you very much for joining us. Hope you have all enjoyed learning this lesson. It's Yusuf Ishaq Farooq signing off with the greetings of Islam once again. Wassalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Peace, mercy and blessings of God Almighty Allah be on all of you.